கத்திரிக்காவை சாப்பிட வேணாங்கிறாங்க. காரணம் அரிப்பு வரணும். அறியாத மக்கள். கத்திரிக்காயில் தான் விட்டமின் பி நிறையா இருக்குது, விட்டமின் பி சத்து. பாலிபெனால்னு சொல்கிறோம் இல்லையா? சில நண்பர்களை கேட்பாங்க, நீ ஏன் இந்த மாதிரி ஒயின் எல்லாம் குடிக்கிறேன்? ஒயின் ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்லது, அதில் பாலிபெனால் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பாலிபெனால் ஒயினில் இருக்கிற அளவை விட அதிகமாக கத்திரிக்காயில் இருக்குது, நாட்டு கத்திரிக்காயில். அப்போ கத்திரிக்காய் சாப்பிட வேண்டியது அவ்வளவு அற்புதமான ஒரு காய். அது அரிப்பு வராது. அரிப்பு இருக்கின்றவர்களுக்கு ஊக்கப்படுத்தும். எஃப்ஐஆர் யார் மேலே போடுறோம்? கத்திரிக்காய் மேலே போடுறோம். மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க? அரிசி சாப்பிடாதீங்க, சர்க்கரை வியாதி வந்துடுது. சர்க்கரை வியாதி எல்லாம் வரவே வராது. சர்க்கரை வியாதிக்கு மருந்து என்ன தெரியுமா? அரிசி. அரிசி தான் மருந்து. அந்த அரிசி எப்படி இருக்கணும்? அரிசியை உமிய நீக்கிட்டு தீட்டாத ஒரு அரிசி. அரிசிக்கு கலர் இயல்பாகவே ஜெனட்டிக்கல் கலர் என்னென்ன அரிசி இருக்குன்னா, வெள்ளை அரிசி இருக்கு, கருப்பு அரிசி இருக்கு, சிகப்பு அரிசி இருக்கு, பிரவுன் இருக்கு, பச்சை இருக்கு, பச்சை கலர் அரிசி இருக்கு. இப்படி அதோடைய கலர் ரகத்துக்கு இருக்கு. நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு நாளைக்கு ஒரு அரிசி, இன்னைக்கு வெள்ளை அரிசி. வெள்ளைன்னா நான் தீட்டின வெள்ளையை சொல்லலை, இயல்பாகவே வெள்ளையே இருக்கு. அந்த வெள்ளையை தீட்டாம சாப்பிடணும். சிகப்பு ஒரு நாளைக்கு, கருப்பு ஒரு நாளைக்கு. எவ்வளவு அரிசி இருக்கு தெரியுமா? பிரம்மாண்டமான ஒரு பயோடைவர்சிட்டி, பல்லுயிர் உலகம்.